ஒரு நாடு ஒரு பணத்தை பிரிண்ட் பண்ணாங்கனாக்கா அது கரன்சி. இந்த நாடு இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ இல்லை ஒரு கம்பெனியோ அந்த கரன்சியை பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா அதுதான் கிரிப்டோ கரன்சி. முதல்ல அந்த பணத்துக்கு மாற்றா ஷேர் மார்க்கெட்டுக்கு மாற்றா இதை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை கண்டுபிடிக்கிறாரு, கொண்டு வராங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் அதை வச்சுருப்பாங்க. ஒரு 10 ரூபான்ற அந்த காயினுடைய விலை 100 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, 200 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஏறும் இறங்கும். இந்த விதமான ஒரு ஆர்கனைஸ்டு கம்பெனி கிடையாது, கவர்மெண்ட்டும் இது கிடையாது. கிரிப்டோ காயின்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிளில் சொன்னாக்கா நானும் அடிக்கலாங்க, நீங்களும் அடிக்கலாங்க. நாராயணன் கிரிப்டோ காயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று அடிக்கலாம், நீங்கள் ஒரு கிரிப்டோ காயின்ஸ் சொல்லி. ஆனால் அதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கணும் இல்லைங்களா? அந்த வேல்யூவை ஏற்றி விடுறது தான் அந்த கிரிப்டோ காயினுடைய அந்த ஆர்கனைஸ்டு செக்டார்ஸில் பண்ணுறாங்க பாருங்கள், அதனுடைய ட்ரிக்கு. கிரிப்டோ காயின் பர்ச்சேசிங் அண்ட் செல்லிங் ஒரு கேம்பிளிங் மார்க்கெட்டு தான். சில சமயங்களில் சிலர் ஏமாற்றுவதற்காக இந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இது நார்மலாக நடக்க முடியாத ஒன்று. தமன்னா என்ற ஒரு நடிகையும் காஜல் அகர்வால் என்ற நடிகையும் அந்த கிரிப்டோ காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த கம்பெனியில இருந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவங்க கொண்டு வந்து இந்த காயினை வாங்குங்க, உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுனால அவங்களும் இதில் ஒரு பார்ட்டியாக சேர்க்கணும். ஒரு பிராண்டுன்னு இருந்தாக்கா பிராண்டுக்குன்னு ஒரு அம்பாசிடர் இருப்பாங்க, பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிராண்ட் அம்பாசிடருக்கும் அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த ப்ராடக்ட்டுக்கும் எந்த சம்மந்தம் இருக்காது. டிஸ்க்ளைமர் அக்ரிமெண்ட் சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த டிஸ்க்ளைமர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துருக்கிற பட்சத்தில் இந்த இது வந்து ப்ரொமோட் ஆகும்போது இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுனாக்கா அவங்க வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வேற ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம வாங்க முடியாது. அவங்களுக்கு வேற ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஆமாங்க அவங்க கொடுத்தாங்க, நடிக்க சொன்னாங்க, நாங்கள் நடித்தோம், வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லாங்க, அவங்க மேலே நீங்கள் கேஸ் போட முடியாது. எஸ்பெஷலி இந்த கிரிப்டோ கரன்சி நீங்கள் எங்கே போய் நோட்டீஸ் சர்வ் பண்ணுவீங்க? வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். இப்போது செய்திகளில் பார்த்தோம், ஒரு இராணுவ வீரர் ஒரு கிரிப்டோ கரன்சினால் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார். அது விஷயமா அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்டர் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் 2 சினிமா நடிகைகளும் உடந்தை அப்படின்ற மாதிரி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதுதான் இப்போ நம்ம பேசுகிற டாப்பிக்கை இன்றைக்கி எடுத்திருக்கோம். முதல்ல இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்னங்கிறது வந்து ஜனங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது அந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி ரெண்டுமே ஒன்றா அப்படின்னாக்கா, பிட்காயின்ங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி. அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சின்றது நிறைய, ஒரு 1000 கிரிப்டோ கரன்சிகள் உலகத்தில் இருக்கின்றன. இப்போது ஒரு நாடு ஒரு பணத்தை பிரிண்ட் பண்ணாங்கனாக்கா அது கரன்சி. இந்த நாடு இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ இல்லை ஒரு கம்பெனியோ அந்த கரன்சியை பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா அதுதான் கிரிப்டோ கரன்சி. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னாக்கா, இந்தியாவில் ஒரு மணி இருக்குது, 500 ரூபாய் நோட்டு இருக்குது, 100 ரூபாய் நோட்டு இருக்குது, 200 ரூபாய் நோட்டு இருக்குது. இது எல்லாமே கவர்மெண்ட் அடிக்கிறாங்க, பிரிண்ட் அடிக்கிறாங்க. அதுக்கான வேல்யூ 100 ரூபாய். அந்த தாளுக்கான வேல்யூ ஹையர்-பை சர்டிஃபைன்னு கவர்னர் ஆஃப் RBI சைன் பண்ணுறாரு. அப்போ தான் அந்த நோட்டுக்கு வேலிட் இருக்குது. அதை வச்சு நீங்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எங்கே வேணால் அந்த நோட்டை பணம் கொடுத்து இந்த பொருளாக மாற்றிக்கலாம். இதே மாதிரி US டாலருங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. US டாலர் வேர்ல்டு வைடு எங்கே வேணால் கொண்டு போய் கொடுத்து மாற்றிக்கலாம். அதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு பேங்க் இருக்குது, அவங்க வந்து அதை மானிட்டர் பண்ணுறாங்க. இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த கிரிப்டோ கரன்சின்றது வந்து ஏர்லி 90s வந்து ஜப்பானில் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிக்கும் போது அது நல்ல கான்செப்டு. அதாவது இந்த முதல்ல அந்த பணத்துக்கு மாற்றா ஷேர் மார்க்கெட்டுக்கு மாற்றா இதை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை கண்டுபிடிக்கிறாரு, கொண்டு வராங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் அதை வச்சுருப்பாங்க. ஒரு 10 ரூபான்ற அந்த காயினுடைய விலை 100 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, 200 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஏறும் இறங்கும். இதை மானிட்டர் பண்ணுறதுக்கோ இல்லை இதை வந்து ஆர்கனைஸ்டு பண்ணி ஆர்கனைஸ்டு செக்டாரை கொண்டு போகிறதுக்கோ இது வரைக்கும் எந்த விதமான ஒரு ஆர்கனைஸ்டு கம்பெனி கிடையாது, கவர்மெண்ட்டும் இது கிடையாது. ரீசெண்டாக இந்தியாவிலையும் இதை பேன் பண்ணியிருக்காங்க, சைனாவில் ஆல்ரெடி பேன் பண்ணிட்டாங்க, யூஎஸில் மட்டும் இன்னும் பேன் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி கிரிப்டோ காயின்ஸ் யூஎஸ் பேஸ்டாக தான் இருக்குது. கிரிப்டோ காயின்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிளில் சொன்னாக்கா நானும் அடிக்கலாங்க, நீங்களும் அடிக்கலாங்க. நாராயணன் கிரிப்டோ காயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று அடிக்கலாம்,
நீங்கள் ஒரு கிரிப்டோ காயின் சொல்லிக்கலாம். குப்புசாமி, முனுசாமி, இங்கே குப்பன், சுப்பன் யார் வேணால் ஒரு கிரிப்டோ காயின்னு சொல்லிட்டு ஒரு காயின் அடிக்கலாம். ஆனால் அதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கணும் இல்லைங்களா? அந்த வேல்யூவை ஏற்றி விடுறது தான் அந்த கிரிப்டோ காயினுடைய அந்த ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் அதில் பண்ணுறாங்க பாருங்கள், அதனுடைய ட்ரிக்கு. இது சூதா அப்படின்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் இது சூது தாங்க. கிரிப்டோ காயின் பர்ச்சேசிங் அண்ட் செல்லிங் ஒரு கேம்பிளிங் மார்க்கெட்டு தான். சரி, இப்போது இந்த மாதிரி ஒரு கிரிப்டோ காயினை ஒரு ஆர்கனைசேஷன் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த கிரிப்டோ காயினில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா நாங்கள் நிறைய மணி கொடுக்குறோம், 50,000 இன்வெஸ்ட் பண்ணாக்கா 4,000 கொடுக்குறோம், இந்த மாதிரிலாம் சில ஸ்கீம்ஸு சொல்கிறாங்க. இது பாசிபிளா அப்படின்றத ஜனங்க ஃபஸ்ட்டு யோசனை பண்ணணும். இது 100 ரூபா கொடுத்தா 10 ரூபா ஈல்டாக கிடைக்குமா அப்படின்றத ஜனங்க யோசனை பண்ணணும். 10 ரூபான்றது 50 ரூபா கிடைக்கும், 70 ரூபா கிடைக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இந்த கிரிப்டோ காயினை தூக்கி விட்டுறாங்க. இது நம்ம மாதிரி இருக்கா அப்படின்னாக்கா சில சமயங்களில் சிலர் ஏமாற்றுவதற்காக இந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இது நார்மலாக நடக்க முடியாத ஒன்று. சரி, இங்கே நடிகைகள் வராங்க, நடிகைகள் இதை ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பேசுகிற ஒரு டாப்பிக்காக கொண்டு வந்திருக்கோம். இதில் ஒரு நடிகை தமன்னான்ற ஒரு நடிகையும் காஜரா கல்வா என்ற நடிகையும் அந்த கிரிப்டோ காயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த கம்பெனியில் இருந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவங்க கொண்டு வந்து அவங்க இது பண்ணாங்க, இந்த காயினை வாங்குங்க உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுனால அவங்களும் இதில் ஒரு பார்ட்டியாக சேர்க்கணும், அவங்களுக்கும் தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வியாக பிரபலமாக பேசப்பட்டு இருக்கு. இது என்னன்னாக்கா, ஒரு பிராண்டுன்னு இருந்தாக்கா பிராண்டுக்குன்னு ஒரு அம்பாசிடர் இருப்பாங்க, பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிராண்ட் அம்பாசிடருக்கும் அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த ப்ராடக்ட்டுக்கும் எந்த சம்மந்தம் இருக்காது. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கிறாங்க பாருங்கள், மீடியா ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அது நம்ம தனியாக வேற ஒரு காணொலியில் பார்ப்போம். மீடியா ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்குறவங்க அதனுடைய ஆத்தென்டிகேஷனை கொஞ்சமாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அட்வர்டைஸ்மெண்ட் நடக்கணும். ஏன் அந்த பிட்காயினை வாங்குகிறோம்? ஒரு குப்பனும் சுப்பனும் போயிட்டு நின்று அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்கனாக்கா வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க பிரபலங்களை கூட்டிகிட்டு வராங்க. பிரபலங்கள் ஒரு சினிமா நட்சத்திரமோ யாரோ அந்த இடத்துல நின்று அந்த பிட்காயினோ இல்லை வேற ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணும்போது ஜனங்களுக்கு சரி இவங்க ஒரு பிரபலம், இந்த செலிபிரிட்டி சொல்கிறாங்களே வாங்கி பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டும். அப்படின்றனால தான் அந்த பிரபலங்களை கொண்டு வராங்க. அதனால் இந்த பிரபலங்கள் அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போதே எங்கே போட்டிருப்பாங்க, டிஸ்க்ளைமர் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. டிஸ்க்ளைமர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துருக்கிற பட்சத்தில் இந்த இது ப்ரொமோட் ஆகும்போது இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுனாக்கா அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ யார் தான் சொன்னாலும் இந்த மாதிரி கிரிப்டோ காயினோ இல்லை இந்த மாதிரி சில கேம்பிளிங் ப்ரொமோட் பண்ணுறாங்கனாக்கா ஒரு கிரிக்கெட் வீரரோ இல்லை ஒரு செலிபிரிட்டியோ இல்லை ஒரு நடிகையோ பேசினா கூட நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ், நம்மளுடைய ஓன் அறிவை வச்சு நம்ம திங்க் பண்ணிவிட்டு இது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி தான் வாங்கணுமே கண்டி வேற ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம வாங்க முடியாது. அவங்களுக்கு வேற ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க அவங்க கொடுத்தாங்க நடிக்க சொன்னாங்க, நாங்கள் நடித்தோம் வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லாங்க கண்டி அவங்க மேலே நீங்கள் கேஸ் பண்ண முடியாது. எஸ்பெஷலி இந்த கிரிப்டோ கரன்சி நீங்கள் எங்கே போய் நோட்டீஸ் சர்வ் பண்ணுவீங்க? இட் இஸ் ஏ டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டலாக ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த கண்ட்ரியில் போயிட்டு நம்ம கேஸ் போட முடியும், எங்கே நோட்டீஸ் சர்வ் பண்ண முடியும்? அதனால் ஜனங்களே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேமில் மாட்டாமல் நார்மலாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எஃப்டியில் போடுங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரிட்டர்ன் ஹீல்டு எதில் வருமோ அந்த மாதிரி நல்ல செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்ட கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பயனடைங்க. நன்றி, வணக்கம்.